வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். 4442 ரூட் இருக்குது வழி. இந்த இடம் உங்களுக்கு ஒரு பேரடைஸ்னே சொல்லலாங்க. இந்த ஷூட்டிங் பாஸ்ட்னு பார்த்தா தமிழ் மூவி தாங்க. துப்பறிவாளன், தசாவதாரம், சின்னவர், சூரியன், இதேக்கனி, வேளாண்மை, இந்த மாதிரி நிறைய மூவிஸ் இருக்குது. அக்டோபர் டு மார்ச் வரைக்கும் ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் அட்வென்ச்சர் லவராக இருந்தீங்கன்னா ஸ்பீட் போட்டில் வாங்க. 2004 மூட்டாங்க ஐயா. இந்த சுனாமி வந்த டைமிங்கில் தானே 6 ஹவர்ஸ் ஏறும், 6 ஹவர்ஸ் இறங்கும். லோ டைடு அப் டைடுன்னுவாங்க. இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் தண்ணி கொஞ்சம் அதிகரிக்கும். மிச்ச டைம்லாம் நார்மலாக அப்படியே ஏறி இருக்கு. வெல்கம் டு ஜிபிஸ் பயணங்க. இன்றைக்கி நாம் எங்கே வந்துக்கிறோன்னா வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் பிச்சாவரம். இந்த பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் நம்ம தமிழ்நாடு கடலூர் டிஸ்ட்ரிக்டில் 1100 ஹெக்டேர் பரப்பளவில் பறந்துருக்குங்க. நீங்கள் நேச்சர் லவர் ஒரு அட்வென்ச்சர் சீக்கிரம் இருந்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பேரடைஸ்னே சொல்லலாங்க. இதில் இருக்கிற ஹிஸ்ட்ரிஸ், மிஸ்ட்ரிஸ் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. சரி, இப்போ இந்த பிச்சாவரத்துக்கு எப்படி போகிறதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பஸ்ஸில் வர்றீங்க அப்படின்னா எங்கே இருந்தாலும் சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோவோ கேபோ ஹையர் பண்ணிக்கிறது நல்லதுங்க. இதே நீங்கள் ட்ரெயினில் வர்றீங்கன்னா நேராக சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட் புக் பண்ணிடுங்க. அங்கேருந்து ஒரு ஆட்டோவோ கேபோ ஹையர் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் ஃப்ளைட்டில் வரீங்கன்னா சென்னை ஏர்போர்ட் வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் சிதம்பரம் வரணுங்க. இந்த பிச்சாவரத்துக்கு பஸ்ஸோட ஃப்ரீக்வன்சி கம்மியாக தான் இருக்குன்னா நீங்கள் ஒரு கேபோ ஆட்டோவோ டேரெக்டாக அங்கேருந்து ஹையர் பண்ணிக்கிறது ரொம்பவே சூப்பருங்க. சிதம்பரத்துலேருந்து இந்த பிச்சாவரத்துக்கு போகிற வழி பூராமே செம்ம சீனிக்காக இருக்குங்க. த்ரூ வில்லேஜஸ் நீங்கள் ரைட் பண்ணிட்டு போவீங்க. சுற்றி அந்த மேங்க்ரோவோட ஃபீல் வந்துட்டே இருக்குங்க. நீங்கள் பிச்சாவரம் வரீங்கன்னா அக்டோபர் டு மார்ச் வரைக்கும் ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா அப்போ வெதர் ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் இருக்குது. இதே நீங்கள் வெயில் டைம் வந்துட்டிங்கன்னா வெயில் சுட்டெரிச்சிரு. ஆனால் நீங்கள் மழை அதிகமாக வரும்போது வந்துட்டிங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஆனால் போட்டிங் அப்பப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. இங்கே போட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 4 பேர் போகிற போட்டுக்கு 1 hour ரைடுக்கு 600 சார்ஜ் பண்ணுறாங்க. இதே நீங்கள் ஸ்பீட் போட்டில் போகணுன்னா 1500 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ரேட் மாறிட்டே இருக்குது. நீங்கள் போகிறப்ப எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹையர் பண்ணிக்கோங்க. நீங்கள் அட்வென்ச்சர் லவராக இருந்தீங்கன்னா ஸ்பீட் போட்டில் போவாங்க. நீங்கள் இன்னும் பீஸ்ஃபுல்லான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா துடுப்படகுல போவாங்க. நாங்கள் என்ட்ரி டிக்கெட்லாம் எடுத்து போட்டு எங்களுக்கு லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் மாட்டிக்கிட்டு நம்ம போட்மேன் அண்ணன் வந்தார். அவர் கூட ஏறி கொண்டு ரைடு போக ஆரம்பிச்சிட்டாங்க. போகும்போது அந்த போட்டில் மெதுவாக அந்த தண்ணியில் அந்த துடுப்பு சத்தத்தை கேட்டு போகிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. சுரப்பு நிலக்காடு, அலையாத்தி காடுன்னு சொல்லுவாங்க. சுரப்புண்ணி மரம். இது ஃபுல் ஃபாரஸ்ட் 3600 ஏக்கர். வேர்ல்டில் செகண்ட் லார்ஜஸ்ட். இதில் ரூட்டு மட்டுமே 4000 இருக்குங்க. 4442 ரூட் இருக்குங்க வழிகள். ஷூட்டிங் பாஸ்ட்னு பார்த்தா தமிழ் மூவி தாங்க. துப்பறிவாளன், தசாவதாரம், சின்னவர், சூரியன், இதேக்கனி, வேளாண்மை, இந்த மாதிரி நிறைய மூவிஸ் எடுத்துருக்காங்க. சுனாமி எப்போ வந்தது? சுனாமி 2004. இது ஸ்கூலும் மூணு இருக்குங்க. ஸ்கூல் கிடையாதுங்க, அது ரெஸ்டாரண்ட். 2004 மூட்டாங்க ஐயா. இந்த சுனாமி வந்த டைமிங்கில் தானே. ஓகே. ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து இங்கே எத்தனை வருஷமா? நான் ஒரு 6 மாதமாக ஆச்சு. 6 மாதம் வச்சுருக்கேன். இப்போ இங்கே நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து சொல்கிற வரைக்கும் சில விஷயம்லாம் சொல்லியிருப்பாங்களே. இப்போ நார்மலாக டூரிஸ்ட் வந்துட்டு போகிறவங்களுக்கு தெரியாத விஷயம்னு ஒரு சில விஷயம் இருக்குது தெரியுங்களா? சுனாமி வந்ததுனால தான் இது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு ஸ்பெஷலாக இருக்குது. இந்த அலையாத்தி காடுனா இது அலைகள்லாம் கொஞ்சம் லாக் பண்ணிடுச்சு. அதனால அலையாத்தி காடுன்னு வச்சுருக்காங்க. அது இந்த கிராமத்தில் வச்சுருக்காங்க. ஓகே. அவர் சொன்னது கரெக்டு தாங்க. இங்கே நிறைய மூவி ஷூட்டிங் எடுத்துருக்காங்க. நமக்கு ஃபெமிலியர் ஆனால் துப்பறிவாளனோட கிளைமேக்ஸ் சீன் அதை நம்ம மறக்கவே முடியாது. இவ்வளோ ஏங்க தசாவதாரம் படத்தில் அந்த கல்லை மற்றும் கண்டால் பாட்டில் அந்த பெருமாளை தூக்கிட்டு கமல்ஹாசனையும் தூக்கிட்டு எல்லாரும் இந்த பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வழியாக தாங்க போவாங்க கடலுக்கு. அதே மாதிரி இது அலையாத்தி காடுகள்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்கு சுனாமியை தடுக்கிறதுல ஒரு பெரிய பங்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. 2004 இந்தியன் ஓஷனில் வந்த சுனாமியில் நிறைய கோஸ்டல் ரீஜன் பாதிக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த பிச்சாவரம் ஏரியா மட்டும் பாதிக்கப்படவே இல்லை. ஏன்னா இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தடுத்து நிறுத்திச்சுங்க. கிட்டத்தட்ட இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஃபுல்லாமே 400க்கும் மேலே போட்டிங் சேனல்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த சேனல்ஸ் வழியாக போட் ஓட்டிகிட்டு வரலாங்க திருப்பி.
இதில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக அந்த போட் ரைடர்ஸ் மட்டும்தாங்க இந்த ரூட்டில் ரொம்ப ஃபெமிலியராக தெரியும். நாமளாம் போனோம்னா காணாமல் போயிடுவோம். 6 ஹவர்ஸ் ஏறும், 6 ஹவர்ஸ் இறங்கும். லோ டைடு அப் டைடுன்னுவாங்க. இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் தண்ணி கொஞ்சம் அதிகரிக்கும். மிச்ச டைம்லாம் நார்மலாக அப்படியே ஏறி இறங்கிட்டு தான் இருக்கும். இது ஒன்றும் இல்லைங்க. நம்ம அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா 6 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை தண்ணியோட லெவல் ரைஸ் ஆகி கம்மியாகும்னு சொல்கிறாருங்க. காலையில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நைட்டு 6 ஹவர்ஸ் மறுபடியும் தண்ணி லெவல் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. பௌர்ணமி அமாவாசை டைமில் இது ரொம்பவே அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நவம்பர் டு ஏப்ரல் மாதத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பறவைகள் இந்த இடத்துக்கு கூடி வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் பேர்ட் வாட்சர்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு ஒரு பேரடைஸ் டைம்னே சொல்லலாங்க. இது இல்லாமல் இந்த இடத்துக்கு நிறையா ஹிஸ்ட்ரிஸ், மிஸ்ட்ரிஸ் நிறைய விஷயம் இருக்குதுங்க. சோழர்கள் டைமில் சிதம்பரம் நடராஜர் கோயிலேருந்து இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்கு நிறைய டனல்ஸ் இருந்ததாக சொல்கிறாங்க. இதை ட்ரேடுக்குமே போர்க்காலத்துலேயுமே சீக்ரெட்டாக யூஸ் பண்ணிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. நீங்கள் நார்மலாக எடுக்கிற டிக்கெட்டில் ஒரு லெவல் வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. இதுலேயே நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கொடுத்தீங்கன்னா இன்னுமே இன்டீரியர்ஸ் ஆஃப் த மேங்க்ரோவ் கூட்டிகிட்டு போவாங்க. அதை டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செம்ம சைலண்ட்டாக வைப்ரண்ட்டான ஃபீல் கிடைக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணிக்குள்ளே நிறைய ஸ்பீசிஸ் ஆஃப் மீன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மீன் மட்டும் இல்லைங்க, நிறைய ரேர் மெரைன் ஸ்பீஷீஸ் எல்லாம் இதுக்குள்ளே சுற்றுதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஒரு சின்ன பாம்பு நீந்திட்டு இருந்துச்சுங்க. பார்க்குறக்கே அவ்வளோ பயமாக இருந்துச்சு. திடீர்னு பார்க்குறக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. சும்மா நாங்கள் இங்கே உள்ளே வர்றது ஃபுல்லாகவே எங்களுக்கு ஒரே மாரி தான் ஃபீலிங் இருக்கும். எங்களுக்கு கெஸ்ட்டு தான் சேஞ்ச் ஆவாங்க, வேறு ஒன்றும் மாற்றங்கள் இருக்காது. கிலோ லைட்டாக ஒன்று கீழே அப்படி இருக்கும்போது எங்களுக்கு கெஸ்ட்டு சேஞ்ச் ஆகும்போது ஒரு 3 ட்ரிப்பு 4 ட்ரிப்பு ஓட்டுறோன்னா கெஸ்ட்டு சேஞ்ச் ஆவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தமிழ் மக்களும் வருவாங்க, இங்கிலீஷு, தெலுங்கு இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபாரினர்ஸ்லாம் வருவாங்க. ஃபாரினர்ஸ்லாம் வருவாங்க. அதிகமாக அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக போகிறது மோட்டர் போட்டில் தான் போவாங்க. அதில் ஷேடோ இருக்கும், அவங்களுக்கு வெயில் ஒத்துக்காதுன்ற மாரி அவங்க அதில் தான் போவாங்க. மோட்டர் போட்லாம் எங்களுக்கு இன்னும் கற்றுக் கொடுக்கலாங்க. மேக்ஸிமம் பார்த்தா நாங்கள் இந்த ரோபோட்டு தான். மோட்டர் போட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஆளை தான் கூப்பிடுவாங்க. ஒரு மேக்ஸிமம் வீக்டேஸ் டைம் பார்த்தா 2-3 தான் வரும். லீவ் டைமில் பார்த்தா ஒரு 5-6 ஓட்டலாம். ஓகே. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பெயினாக இருக்கும். 8 ட்ரிப்பு வரைக்கும் ஓட்டலாம். வீக்டேஸ் டைம்லாம் டைமிங் சேஞ்ச் ஆகும். இப்போ 1 ஹவர்னா அப்போ 40 நிமிஷம். வாட்டர் லெவல் குறைஞ்சிடும். அந்த டைமில் 40 நிமிஷம் தான் போடுவாங்க. எல்லா இடமும் போவாங்கண்ணே, சுற்றி பார்க்கலாம். இதோட ஸ்பெஷலே என்னன்னா இந்த காற்று உள்ளே வரல பாருங்க. எவ்வளோ வேகம் காற்று அடித்தாலும் உள்ளே காற்றை அப்சர்வ் பண்ணாது, அப்படியே காற்றெல்லாம் தடுத்துரும். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் வெரைட்டின்னு பார்த்தாலே ஒரு 10 வெரைட்டிக்கு மேலே தான் இருக்குது. கண்டல், கருங்கண்டல், நரிக்கண்டல், இந்தமாரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. வெண்கண்டல், அந்த சுரப்புண்ணையில் குட்டை, நட்டை, அந்தமாரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம ஆனால் பார்த்தா தெரியாது. அந்த காய் இந்த இலையை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நைட் டைம்லாம் கிடையாது நமக்கு. நான் 5 மணி தான் அலோடு. 5 மணிக்கு நம்ம ஏறோம்னா 5:40 ரிட்டர்ன். தனியானா அந்த ஃபிஷிங் பண்ண வந்தால் இதுக்கெலாம் உள்ளே வர மாட்டாங்க, ஓப்பன்லேயே முடிஞ்சிடும். இதுக்குள்ளெலாம் அப்போ வர மாட்டாங்க, ஓப்பன் சைட்லேயே முடிச்சிடுவாங்க. ஓப்பனில் பிக் சைஸாக இடம் இருப்பாங்க, அதில் தான் ஃபிஷிங் பண்ணுவாங்க. ஓகே. இதிலலாம் ஃபுல்லாகவே தழைகள் தான் இருக்கும். இப்படி உள்ளே வரும்போது இந்த குச்சி தழைகள் தான் கிடைக்குமே தவிர ஃபிஷிங் அவ்வளோதான் இருக்குது. நம்ம அண்ணனை மாதிரி போட் ரைடர்ஸ் இருக்கிறனால தான் நாம் இன்றைக்குமே இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வர முடியுதுங்க. நம்ம அண்ணனை மாதிரி நிறைய பேர்த்தோட ஸ்டோரிஸ் வெளியே கொண்டு வரணுங்கிறதா ஜிபி ட்ராவல்ஸோட ப்ரைம் மோட்டோங்க. ட்ராவலுங்கிறது ஜஸ்ட் சுற்றி பார்க்குறது மட்டும் இல்லை, இட் இஸ் மோர் தென் எக்ஸ்ப்ளோரேஷன். எவ்ரி பிளேஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஸ்டோரி அப்படிங்கிற வேர்ட்ஸை ஸ்ட்ராங்காக நாங்கள் நம்புகிறோங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா பீப்புள் அண்ட் பிளேசஸோட ஸ்டோரிஸை ஜிபி ட்ராவல்ஸ் வெளியே கொண்டு வந்துட்டே இருக்கும். அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியங்க. இங்கே இருக்கிற லோக்கல் ஃபிஷர்மேன்ஸ் எல்லாமே தண்ணி கம்மியாகிற டைமில் தண்ணிக்கடியில் நிறைய கல்லெல்லாம் பார்த்து சொல்லிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பித்தாவத் சுற்றி சின்ன சின்ன வில்லேஜஸ் நிறைய டெம்பிள்ஸ் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அதெல்லாமே ஒரு காலத்தில் தண்ணி அதிகமான டைமில் தண்ணிக்கடியில் மூழ்கிட்டதாகவும் சொல்கிறாங்க. லோக்கல் பீப்புள் நிறைய பேர் இந்த பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் கூட நிறைய டைம் நிறைய தூரத்தில் சத்தமெல்லாம் கேட்டிருக்கு, நிறைய மர்மமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கும் தெரியலங்க. பூம்புகார் மாதிரி இந்த பிச்சாவரம் தண்ணி கடையிலையும் ஒரு டவுன் ஒளிஞ்சிட்டு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இதனாலேயே இங்கே இருக்கிற பீப்புளெலாம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே சன்செட்டுக்கு அப்புறம் உள்ளே போகவே மாட்டாங்க. நாங்கள் உள்ள எல்லாம் சுற்றி அடிச்சுட்டு ரிட்டர்ன் வர ஆரம்பிக்கும் போது சன்செட்டும் ஆரம்பிச்சிச்சு. வியூஸு செம்மையாக இருந்துச்சுங்க. அப்படியே அந்த போட்டில் அந்த தண்ணியில் மெதுவாக வர்றதுக்கும் அந்த சன்செட்டை பார்க்குறதுக்கும் வேறு லெவல் வியூவாக இருந்துச்சுன்னு பார்த்துங்களேன். நிறைய ஹோட்டல்ஸில் இங்கே இருக்கிற நிறைய லோக்கல் சீ ஃபுட்ஸ் கிடைக்குங்க. நீங்கள் அதை டெஃபினட்டாக ட்ரை பண்ணிட்டு போகணுன்னு நான் சொல்லுவேன். இவ்வளோ அதிசயங்களையும் வச்சுருக்கிற இந்த பிச்சாவரம் இன்றைக்குமே நிறைய பேர்த்தோட ஆச்சரியத்துக்கும் ஆச்சரியமாக இருக்குதுங்க.
இன்றைக்கும் நிறைய டூரிஸ்ட் இதை வந்து விசிட் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம ஊருக்குன்னு பெருமையாகிற இந்த மாதிரி நிறைய விஷயத்த நாம தான் வெளியே கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இதோட நம்ம ஜிபிஎஸ் பயணம் முடியுதுங்க. அடுத்த ஜிபிஎஸ் பயணத்தில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜிஆர்.